கோவை அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை மாலையில் சிறப்பு வகுப்பு எடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி வேலை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்த வேண்டுமென மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் INN வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கையை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ளார். இதில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் காலை 8:30 மணி முதல் 9:15 மணி வரைக்கும் சிறப்பு வகுப்பு நடத்த வேண்டும் என்றும், மாலையில் 4:30 மணி முதல் 5:20 மணி வரை தினமும் ஒரு பாடத்திற்கு 25 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள் தயாரித்து தேர்வுகள் அல்லது சிறப்பு வகுப்புகளை கட்டாயம் நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகுப்புகள் நடைபெறாத பள்ளியின் ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களின் எண்ணிக்கையை கணக்கிட கேப்சர் கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தின்படி அம்மன் சன்னதியில் தரிசனம் முடித்து வரும் வழியில் உள்ள கூடல் குமரன் சன்னதி பிரகாரத்தில் வைத்து பக்தர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப லட்டு தயாரிப்பினை அதிகப்படுத்தும் வகையில் லட்டு பிரசாதம் வழங்கும் இடத்தில் பிரத்யேகமான கேப்சர் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் முதல் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வருகை 50,000 வரை அதிகரிக்கும் என்பதால் கூடுதலாக ஒரு எந்திரம் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருவதால் பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியாக இருப்பதால் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கனஅடி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக அணை அதன் முழு கொள்ளளவில் தொடர்ந்து 3வது நாளாக நீடித்து வருகிறது. பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 1000 கனஅடியாக குறைந்ததால் சுரங்கம் மற்றும் கதவணை மின் நிலையங்களில் மின் உற்பத்தி சரிந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி வாய்க்காலில் கரை சீரமைப்பு பணிகள் முடிந்து 800 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி சத்தியமங்கலம் அருகே மில்மேடு பகுதியில் கீழ்பவானி வாய்க்கால் கரை உடைந்து 200 ஏக்கர் விளைநிலங்களில் வெள்ளம் பாய்ந்தது. பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்நிலையில் கரை உடைப்பு சரி செய்யப்பட்டு மண்மூட்டைகள் கொண்டு அடுக்கப்பட்டன. இதையடுத்து அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் வினாடிக்கு 800 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கரை உடைப்பு சரி செய்யப்பட்ட வாய்க்கால் பகுதியில் தண்ணீர் ஓடுவதால் மீண்டும் கசிவு ஏற்படுகிறதா என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். காவல்துறையினர் என்றாலே கஞ்சி போடப்பட்ட விரைப்பான சீருடை அணிந்திருப்பதையே நாம் பார்த்திருப்போம். மாறாக புதுச்சேரியில் போக்குவரத்து காவலர்களுக்காக டி-ஷர்ட் சீருடையை வழங்கியுள்ளது புதுச்சேரி காவல்துறை. வெள்ளையும் கருநீலமும் கொண்ட டி-ஷர்ட், வெள்ளை பேண்ட், சின்னம் பொறித்த தொப்பி, இதுதான் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினரின் புதிய சீருடை. சாட்டர்டே அண்ட் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்களுடைய அந்த கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ்டாக நல்லபடியாக டியூட்டி பார்க்கணும், அந்த வெயில் புழுக்கம் அது இல்லாமல் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வந்து இந்த டிஷர்ட் இவங்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், ஏஎஸ்ஐ அந்த ரேங்க் வரைக்கும் ஒரு டிஷர்ட்ஸ் போட்டு டியூட்டி பார்க்கலாம் அப்படின்றத ஆன் ட்ரையல் பேசிஸில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீண்ட நேரம் பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது கடினமான துணிகளால் ஆன சீருடையை விட காவலர்களுக்கு மிகவும் லகுவான உணர்வை தருவதற்காக இந்த டிஷர்ட் சீருடை அளிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வந்து பணியில் வந்து அந்த யூனிஃபார்ம் கண்டினியூவாக போட்டுருக்கிறத விட அந்த ஒரு இறுக்கத்தையும் ஒரு புழுக்கத்தையும் இல்லாமல் கொஞ்சம் டிஷர்ட் போடும்போது பணியில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. இன்னும் சுற்றுலா பயணிகளும் எங்கிட்ட வந்து ஃப்ரீயாக, அதாவது ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் சொல்லும்போது கொஞ்சம் அவங்க மனசில் வச்சு பயம் இருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் கூட இன்னும் எளிமையாக எங்கிட்ட அணுகி எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் கேட்பாங்க. திரும்ப இவங்களும் ஒரு நண்பராக அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அவர்கள் எளிதாக அணுகவும் இந்த புதிய சீருடை உதவும் என்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். காக்கி சட்டை போடும் சட்டம் ஒழுங்கு போலீசாருக்கும் இதுபோன்ற சீருடை வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான்.
நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கடல் அரிப்பால் 50 மீட்டர் வரை தண்ணீர் உட்புகுந்துள்ளது. சீர்காழி அடுத்த புதுக்குப்பம் கிராமத்தில் கடல் சீற்றத்தால் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுகிறது. கடந்த 10 நாட்களாக கடல் அரிப்பு அதிகரித்துள்ளதால் கடலோரத்தில் உள்ள பனை மரங்கள், தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் படகுகளை நிறுத்த இடமில்லாமலும் கடலுக்கு செல்ல முடியாமலும் மீனவர்கள் தவித்து வருகிறார்கள். தகவல் அறிந்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விரைவில் நிரந்தர தடுப்பு சுவர் அமைக்கப்படும் என்றும் மீனவர்களிடம் உறுதியளித்தார். வால்பாறை அருகே பள்ளிக்கூட சத்துணவு மையத்தை காட்டு யானைகள் சேதப்படுத்தின. வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள நடுநிலைப்பள்ளி சத்துணவு மையத்திற்கு நேற்றிரவு 11 மணி அளவில் வந்த 10 காட்டு யானைகள் ஜன்னல் கதவுகளை உடைத்து உள்ளிருந்த அரிசி, பருப்பு போன்றவற்றை தின்று சேதப்படுத்தின. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். அடிக்கடி யானைகள் ஊருக்குள் வருவதால் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் மயான கொட்டகைக்கு சாலை வசதி இல்லாததால் வாய்க்காலில் இறங்கி உடலை கொண்டு செல்லும் அவலநிலை இருப்பதாக கிராம மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வேளங்குடி ஊராட்சிக்குட்பட்ட கமுகுக்குடி கிராமத்தில் 2015-16 ஆண்டு பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மயான கொட்டகை அமைத்து தரப்பட்டது. ஆனால் இந்த மயான கொட்டகைக்கு செல்வதற்கான சாலை வசதி இதுவரை செய்து தரப்படவில்லை. இதனால் வரப்புகளின் வழியே உடலை கொண்டு செல்ல நேரிடுவதாகவும் மழை காலத்தில் அதுவும் முடியாத நிலை உள்ளதாகவும் கூறுகின்றனர் கிராம மக்கள். தூக்கிட்டு போறதுனால ரொம்ப சிரமமா இருக்கு. மழை காலம், வெள்ள காலத்துல சுத்தமாக தூக்கிட்டு போக முடியாமல் எதுக்க உள்ள வரப்புகளே வச்சிடுறோம், வய வரப்புகளே வச்சிடுறோம். இது சம்பந்தமாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். பிடிஓ, வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு இவற்றுக்கெல்லாம் மனு அனுப்பிவிடலாம். இறங்கி வாய்க்காலில் ஏறி அதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால பல முறை நாங்கள் இந்த சேத்துல விழுந்து அடிபட்டு எல்லாமே ரொம்ப சேதாரமாகி நாங்கள் இதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடக்கம் பண்ணி இந்தமாரி ஒரு இறந்தவங்களை அடக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப பாதிப்பு இருக்கோம். தேனி மாவட்டம் போடி அருகே காட்டு யானைகள் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தேவாரம், மரவப்பட்டி, ரெங்கநாதபுரம் பகுதிகளில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் கம்பு, சோளம், துவரை, தட்டைப்பயிறு, கப்பைக்கிழங்கு, சேமக்கிழங்கு, தக்காளி போன்றவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக 2 யானைகள் புகுந்து விளைபயிர்களை நாசம் செய்கின்றன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். மண்சரிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த மலை ரயில் சேவை இன்று மீண்டும் துவங்கியது. இருப்பு பாதையில் ஏற்பட்ட மண்சரிவால் கடந்த 2 நாட்களாக மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருப்பு பாதையில் ஏற்பட்ட மண்சரிவுகள் மற்றும் பாறைகள் முற்றிலும் அகற்றப்பட்டு சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து இன்று மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு விடிய விடிய மணலை கடத்தி செல்லும் போக்கு தொடர்வதாக கிராம மக்கள் புகார் கூறுகிறார்கள். ராமச்சந்திரன்பேட்டை, நாச்சியார்பேட்டை, இந்திரா நகர் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கூலி தொழிலாளர்களை வைத்து மணிமுத்தாற்றில் மணல் திருடப்படுகிறது. விடிய விடிய மணல் திருடி மூட்டைகளாக அடுக்கி வைத்து பின்னர் அவற்றை லாரியில் ஏற்றி சென்று விற்பனை செய்கிறார்கள். இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேங்கியிருக்கும் கழிவுநீரை நகராட்சி அதிகாரிகள் அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டார்கள். வந்தவாசி, கேசவா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதியில் கழிவுநீர் சூழ்ந்து சுகாதார சீர்கேடு காணப்படுகிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனையடுத்து அங்கு சென்ற நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அந்த இடத்திலிருந்து கழிவுநீரை அப்புறப்படுத்தினர். மேலும் காலி மனைகளில் கழிவுநீர் தேங்கியிருந்ததால் மனை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வல்லம் கிராமத்தில் பள்ளி நேரங்களில் அரசு பேருந்து சரிவர வருவதில்லை என கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து அதிகாரிகள் கேட்டதால் சாலை சரியில்லை, வசூல் குறைவு என கூறி சேவையை ரத்து செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தாமதமாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து மாணவர்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே பொது கிணற்றை மீட்டு தர கோரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
பொம்மை குட்டைமேட்டை அடுத்த பொட்டனம்புதூரில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த கிணற்றை 2012ஆம் ஆண்டு மாற்று சமூகத்தை சேர்ந்த தம்பதி ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பட்டியலினத்தவர் தண்ணீர் எடுக்கவும் பண்டிகை காலத்தில் கோவிலுக்கு கும்பம் அழைத்தல் நிகழ்ச்சிக்கும் அனுமதி மறுத்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து நாமக்கல் கோட்டாட்சியருடன் 5 முறை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் பொம்மை குட்டைமேட்டில் திடீரென சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குழந்தைகள் தினமான இன்று நெல் சாகுபடி குறித்து பள்ளி மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் கன்னியாகுமரியில் பள்ளி மாணவர்களுக்கு நெல் நாற்று நடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. முளகமூடு கிராமத்தில் இதற்காக மாதிரி வயல்வெளி உருவாக்கப்பட்டு மாணவிகளுக்கு நாற்று நடும் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விவசாயம் குறித்த சந்தேகங்களையும் அவர்கள் கேட்டறிந்தனர். வாழையில் காஞ்சாரி நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தேனி மாவட்டம் போடி தேவார பகுதி விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இப்பகுதிகளில் 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதனால் வாழையில் காஞ்சாரி நோய் தாக்குதல் ஏற்பட்டு தற்போது மிக அதிகமாக பரவி வருகிறது. இதனால் வாழை இலையின் அடிப்பாகத்திலிருந்து நோய் தாக்குதல் மேல் நோக்கி நகர்வதால் தாரின் எடை குறைந்து விரைவில் பழம் பழுத்து உதிர்கிறது. இதனால் விலை கிடைப்பதில்லை என வாழை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வைகை ஆற்றிலிருந்து மதுரை தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் செல்லும் பணிகளை துரிதப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமலை நாயக்கர் மன்னரால் உருவாக்கப்பட்ட தெப்பக்குளம் மதுரை மாநகரின் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு பெரிதும் உதவும் வகையில் அமைந்துள்ளது. நிரந்தரமாக தெப்பக்குளத்தில் நீர் சேமித்து வைக்கும் வகையில் வைகை ஆற்றிலிருந்து சுரங்க குழாய்களின் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தண்ணீர் சேமித்து வைக்கும் வடிவமைப்பில் கட்டப்பட்டது. வைகை ஆற்றின் யானைக்கல் பாலத்திலிருந்து தெப்பக்குளம் வரையிலான 5.9 கிலோமீட்டர் தூரம் நீளம் கொண்ட இந்த சுரங்க குழாய் வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் 1 வாரத்திற்கு முன்பு துவங்கப்பட்டு நடைபெற்று வரும் நிலையில் பணியினை துரிதப்படுத்த வேண்டுமென மக்கள் கோருகின்றனர். இதுபற்றி மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முடிக்கப்பட்டு தெப்பக்குளத்தில் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. குழந்தைகள் தினத்தன்று பெற்றோர்கள் குறிப்பிட்ட 1 மணி நேரம் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு ஓய்வளித்து குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்குமாறு புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பெற்றோர்கள் குழந்தைகளுடன் செலவிடும் நேரத்தை விட செல்போன் உள்ளிட்ட சாதனங்களில் முடங்கி கிடப்பது பரவலான குற்றச்சாட்டாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தைகள் தினமான இன்று இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை செல்போன் உள்ளிட்ட சாதனங்களில் செலவு செய்யாமல் குழந்தைகளுடன் உரையாடுமாறு புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி உறையூரில் குழந்தைகள் தினத்தையொட்டி சிறப்பு பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 45 சிறப்பு குழந்தைகள் பயிலும் இந்த பள்ளியில் குழந்தைகள் மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பரதம், கரகாட்டம் போன்றவற்றை ஆடி காட்டினர். மேலும் சதுரங்கம், கேரம், பரமபதம் போன்ற விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்ந்தனர். நடனமாடிய குழந்தைகளுக்கு திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ரவிச்சந்திரன் சான்றிதழ்களை வழங்கினார். சம்பா சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இயற்கை விவசாயம், இயற்கை முறையில் களை எடுப்பது குறித்து நேரடி பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் சார்பில் நாகை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் கண்டமங்கலம் கிராமத்தில் இப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கையான முறையில் களை எடுப்பது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது போன்றவற்றை செயல்முறை விளக்கத்துடன் கூடிய நேரடி பயிற்சியாக அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க கோரியும் முறையாக குடிநீர் விநியோகிக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் மற்றும் காலி குடங்களுடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். ராசிபுரம் நகராட்சியில் 20 நாட்களுக்கு ஒரு முறையே தண்ணீர் வருவதாகவும் குடிநீர் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் ஏரியில் குறைந்த அளவே மீன் கிடைப்பதால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சுமார் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாரூர் ஏரி கடந்த 1 வாரத்திற்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டியது. ஆனால் மீன்கள் குறைந்த அளவே கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. பாரூர் ஏரி மீன்கள் சுவையாக இருக்கும் என்பதால் நம்பி வரக்கூடிய மக்கள் மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மீன்கள் கிடைக்காத காரணத்தால் புதிதாக மீன் குஞ்சுகளை விட்டுள்ள மீன்வளத்துறையினர் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை மீன் பிடிப்பது நிறுத்தப்படுவதாக கூறினர்.